ஆஸ்கார் நாயகன் இசைப்புயல் AR ரஹ்மான் பிரிட்டனின் த்ரீனிதி லாபன் அமைப்பின் கௌரவ தலைவராக 5 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். த்ரீனிதி லாபன் இசை, நாடகம் மற்றும் சமகால நடனம் ஆகியவற்றுக்கான பிரிட்டனின் ஒரே காப்பகமாகும். இந்தியாவில் 125 ஆண்டுகால இசைக்கல்வி வரலாற்றை கொண்டுள்ள த்ரீனிதி லாபன் தமிழகத்தின் சென்னையில் உள்ள ரஹ்மானின் KM இசை காப்பகத்துடன் கொண்டுள்ள அணுக்கமான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இந்நியமனம் அமைகிறது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அக்காப்பகத்தின் பட்டமளிப்பு விழாவின் போது ரஹ்மானுக்கு அந்த கௌரவம் முறைப்படி வழங்கப்பட்டது. கிழக்கு பாரம்பரிய இசை, உலக இசை, மேற்கத்திய ஆர்கெஸ்ட்ரா இசை என அனைத்து இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்கும் ரஹ்மானை கௌரவ தலைவராக பெறுவதில் த்ரீனிதி லாபன் பெருமை கொள்வதாக அதன் தலைவர் பேராசிரியர் ஆண்டனி பவுன் கூறினார். மாபெரும் இசை காப்பகமான த்ரீனிதி லாபன் கௌரவ தலைவர் பொறுப்பை கொடுத்து தம்மை பெருமைப்படுத்தியிருப்பதாக தமது ஏற்புரையில் குறிப்பிட்ட ரஹ்மான், பிரிட்டன், இந்தியா இடையிலான இசைத்துறை ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேலும் வலுவடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரஹ்மானின் நியமனத்தை மேலும் கொண்டாடும் விதமாக அடுத்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி லண்டனில் உள்ள பிரபல கச்சேரி அரங்கான பிளேக் ஹீட் ஹால்ஸில் இந்திய இசை கச்சேரிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரஹ்மானின் KM இசை காப்பகத்தை சேர்ந்த மாணவர்களின் படைப்புகள் அதில் இடம்பெறும் என த்ரீனிதி லாபன் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. ரஹ்மான் 2008ஆம் ஆண்டில் KM இசை காப்பகத்தை அமைத்ததிலிருந்து பட்டறைகள், மாணவர் வேலைவாய்ப்பு, மாஸ்டர் வகுப்புகள் என இருதரப்பும் ஒத்துழைப்பு மேற்கொண்டு வருகின்றன. அதோடு வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு இசைக்கல்வி வழங்கும் நோக்கில் 2009இல் தொடங்கப்பட்ட ரஹ்மானின் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவுக்கும் த்ரீனிதி லாபன் ஆதரவளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.